ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கவர்மெண்ட் அதிகாரி வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே டீச்சர், வாத்தியார். வெளியூர் ஒர்க் பண்ணுறாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த சாரோட கூட தான் அந்த பசங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு அவர் தான் கண்காணிப்பு இருக்கார். அவங்க மேடம் வந்து வேறு ஊரில் டியூட்டி பார்க்குறாங்க. வேறு ஊரில் டியூட்டி பார்க்குறாங்கன்னா நல்ல சம்பளம், சேலரி. எவ்வளோ முயற்சி பண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கு மாற்றி வரலான்னா முடியல. அப்படி தான் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படின்னா ஃபோனில் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்கள் சாதகம் வந்து இப்படியே பிரிவினையான சாதகங்களா, நாங்கள் பிரிஞ்சே போயிடுவோமா, எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நாங்கள் எப்போ தான் ஒன்று சேருது. ஆனால் இந்த பசங்க பிள்ளை பிறக்க வரைக்கும் நாங்கள் ஒரு இடத்துல டியூட்டி பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பசங்க பிள்ளை பிறந்து கொஞ்சம் வளர வளர எங்களை எல்லாமே பிரிச்சிடுச்சு. இல்லை சாதகம் தான் பிரிச்சுதா, இல்லை எங்களுக்கு நேரங்களும் சரியில்லையா, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சுருவோமா, கொஞ்சம் எங்கள் சாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு 2 சாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அப்படின்னா, தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையும் புதன் வந்து அவங்க ஆசிரியர் சம்மந்தப்படுது. அந்த தனுசு லக்கணம் அவர் லக்கணத்துக்கு 7 கூடையும் சொல்லக்கூடியது மனைவி புதன். அது போய் 8ஆம் இடத்துல போய் நிற்கும். 8ஆம் இடத்துல போய் நிற்கும்போது அந்த 7 கூடையும் சொல்லக்கூடிய இவரோட லக்கணத்துக்கு 7 கூடையும் புதன் ஆசிரியர் சம்மந்தப்படுது. நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. ஆனால் 2ஆம் இடத்துக்கு போய்ட்டால் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பளம் தான் அதிகம், இவரை சம்பளம் விட அவங்க சம்பளம் தான் அதிகம். 8க்கு போயிடுச்சு. நான் சொன்னேன், பயப்படாதீங்கம்மா, பிரிவினை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு சேலரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் லோக்கலில் வர்றோம், மாற்றி வரணும், நம்ம சொந்த ஊருக்கு வந்துடணும்னு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுங்க, ஒரு 1.5 வருஷம் பொறுங்க, கண்டிப்பாக நீங்கள் தானாகவே மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணங்கன்னா, தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையும் புதன், அந்த புதன் திசை ஓடுது. அந்த புதன் திசை ஓடுது. ஆசிரியர் சம்மந்தப்பட்டதில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல பேர் அவங்களுக்கு, நல்ல பேர், பதவி உயர்வு, சம்பளம் சம்மந்தப்பட்டது உயர்வு எல்லாமே வருது. ஏன்னா அவர் கணவருக்கு 8ஆம் இடத்துல போய் நிற்கிறாங்க. அவங்க நல்ல உயர்ந்த சம்பளம் நல்லா இருக்காங்க. அவங்களுடைய இது தான் முன்னாடி போயிட்டுருக்கு. இவர் வந்து இவருக்கு சம்பளம் சேலரி கம்மி தான். பசங்க பிள்ளைகளை அப்படியே ஸ்கூல் கொண்டு விட அவர் மூவ்மெண்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கார். சம்பளம் கம்மி தான். பாரு இறைவன் பார்த்தீங்களா, லக்கணத்துக்கு 7 கூடையும் சொல்லக்கூடாது 8ஆம் இடத்துக்கு, இவருக்கு இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவங்களுக்கு நல்ல உத்தியோகம், வேலை, நல்ல வருமானம். இவர் பசங்க பிள்ளைகளை பார்த்து படிக்க வச்சுக்கிட்டு ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது பிரிவான சாதகம்லாம் கிடையாதுங்க. அதாவது இந்த திசை புத்தி, இந்த திசை போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து புத்தியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் வரக்கூடாது. என்னங்க, எந்த ஒரு தப்பான முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. நம்ம பிரிஞ்சே இருக்கிறோம், பிரிவினை ஏற்பட்டுருமோ, நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையில் அவங்களுக்கு உருவாகுது. நான் சொன்னேன், இந்த புத்தி வரைக்கும் நீங்கள் அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பசங்க பிள்ளைங்க உங்களோட வந்து இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டால், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிவினைன்னு சொல்லக்கூடாது 7 கூடவே லக்கணத்தில் இருந்தாலும் பிரிய மாட்டாங்க, ஒற்றுமையாகவே இருப்பாங்க. அதே 7 கூடையும் வந்து 1, 5, 9 போய் இருந்தாலும் பிரிய மாட்டாங்க. பிள்ளைங்க பசங்களுக்காக அவங்க வாழுவாங்க. சம்பாரித்து பிள்ளைங்க பசங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன வேலையை மட்டும் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு பிரிவினைங்கன்னு வராது. ஏன்னா 7 கூடையும் 5க்கு வந்தாலும் சரி, 7 கூடையும் 9க்கு வந்தாலும் சரி, 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, நல்லது தான் நடக்கும். ஆனால் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கிரக நிலை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாங்க. எப்போ இருந்தாலும் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்து பசங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.